வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5 தான் பார்க்க போறோம். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் 7 பவர் 105 கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 பவர் 105 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது இதோட யூனிட்ஸ் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 7 மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரும்ன்றத சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 7 into 7 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ வந்து 49. இது கூட இன்டூ ஒரு 7 போட்டிங்கன்னா 7 9s are 63. இது கூட இன்டூ ஒரு 7 போட்டிங்கன்னா 7 3s are 21. அதாவது நான் யூனிட்ஸ் பிளேஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். 7 7s are 49. இந்த 4 விட்டுலாம் 9 பேலன்ஸ் இருக்கு. 7 9s are 63. இந்த 6 விட்டுலாம் 3 பேலன்ஸ் இருக்கு. அடுத்தது 7 3s are 21. ஸோ இப்போ இந்த 2 விட்டுலாம் யூனிட்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 7 into 7 into 7 into 7, அதாவது 7 power 4 is equal to யூனிட்ஸ் பிளேஸ்ல நம்மளுக்கு வேல்யூ 1 வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 7 power 105. ஸோ இந்த 105 நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 7 power 104 into 7 power 1 பிரிச்சு எழுதிக்கலாம். இப்படி எழுதுனா நம்மளுக்கு பிரிக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம். இப்போ is equal to 7 power 104 நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 7 power 4 into 26 எழுதலாம் into 7 power 1 எழுதலாம். So 7 power 4 into 26 என்றது 7 power 104 தான். So again இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா is equal to 7 power 4 to the whole power 26 எழுதலாம் into 7 power 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7 power 4 வந்து யூனிட்ஸ் பிளேஸ்ல 1 வரணும். அப்போ is equal to 7 power 4 பதில் நம்ம 1ன்றதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 26. இது நம்ம யூனிட்ஸ் பிளேஸ் கேட்டிருக்கிறதுனால மட்டும்தான் 1 ரீப்ளேஸ் பண்றோம். ஹோல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்படி பண்ண முடியாது. into 7 power 1 ஓட யூனிட்ஸ் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 தான். So 1 power 26 1 தான் is equal to 1 into 7 is equal to 7. So 7 power 105 இதோட யூனிட்ஸ் பிளேஸ் is equal to 7 தான் ஆன்சர். இந்த வீடியோல 7 power 105 என்ற நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணா அதோட யூனிட்ஸ் பிளேஸ் என்ன வரும்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.